லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அஜீஸ். ஜம்மு காஷ்மீர், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தேர்தல் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் போயிருக்கிறாரு. அங்கே அதிபரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இதில் இன்னொரு புறத்தில் வக்ஃபு வாரியம் அந்த சட்ட மசோதாவுக்கு ஏற்கனவே பாஜக பெரும்பான்மையாக இல்லாததுனால அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் செல்லுபடி ஆகலை. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. இன்றைக்கு ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட சிராக் பஸ்வான் எல்லாருமே அதுக்கு அந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போது நிதிஷ்குமார் அவர்களும் வாபஸ் வாங்கியிருக்கிறாரு. அந்த சட்டத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல. இந்த பாஜகவுடைய அந்த தொடர் பின்னடைவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சட்டத்தில்? அதாவது ஒரு 4-5 விஷயம் கேட்டிருக்கீங்க, ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல பிரதமர் அவருக்கு டூர் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும், சுற்றி பார்க்குறது ஐயாவுக்கு பிடிக்கும். அதில் நமக்கும் ஒரு சந்தோஷம்தான். அவர் போகும்போது நம்ம பார்க்காத வெளிநாடெல்லாம் ஐயாவை வச்சு பேக்ரவுண்டில் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு புகைப்படங்கள்லாம் வரும். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது உக்ரைன் இப்படி தான் இருக்கும் போல், ஓகே இந்த ஊர் இப்படி தான் இருக்கும் போல், ஜப்பான் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு அரிய வாய்ப்பை ஐயா நமக்கு அடிக்கடி ஏற்படுத்தி கொடுவார். அதன் வரிசையில் இப்போ உக்ரைன் போயிருக்கார். கிட்டத்தட்ட ஐயா போரை நிறுத்திடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வருது. அப்போ அது ஒரு சைடு நடக்குது. ஆனால் இப்போ இவருக்கு இந்த மாதிரி வெளிநாடுலாம் போகிற அந்த சுற்றுப்பயணம்லாம் இருக்குது, இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதனால தான் மற்ற மாநிலத்துக்கு தேர்தல் அறிவிக்கலையோன்ற அந்த ஒரு ஐயம் எனக்கு இருக்குது. ஏன்னா இதே நேரத்தில் ஜார்க்கண்டுக்கும் மகாராஷ்டிரத்துக்கும் தேர்தல் அறிவிப்பு வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த அறிவிப்பு வரவில்லை. அப்போது ஒரு 5 மாநிலத்துக்கு தேர்தல், அதில் ஒரு மாநிலத்துக்கு இடைத்தேர்தல், அதாவது உத்தரப்பிரதேசில் நிறைய சீட்டுக்கு இடைத்தேர்தல் வரணும், மிச்சம் 4 மாநிலத்தில் பொது தேர்தல் வரும்ன்ற மாதிரி பேசப்படுறது. அப்படி இருக்கும்பொழுது வெறும் 2 மாநிலத்துக்கு சிங்கிள் அவுட் பண்ணி அதில் ஜம்மு காஷ்மீர் ஒரு சைடும் இன்னொரு சைடு ஹரியானாவை சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அட்டவணைக்கும் பிரதமரோட சுற்றுப்பயணத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குமோன்ற ஒரு சந்தேகம், ஒரு ஐயம் எனக்கு எழுதுது. இது முதல் பார்வை. இரண்டாவது இந்த வக்ஃபு சட்டம். இதற்கு முன்னாடி அந்த ரிசர்வேஷன் சட்டமான ஒன்று பார்த்தோம். நம்ம யூபிஎஸ்சியில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் யாருன்னா ஒருத்தருக்கு திறமை இருக்குது, இல்லை அரசாங்கத்துக்கு அவர் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்கள அப்படியே உள்ள வேலைக்கு எடுக்கிற ஒரு திட்டம் லேட்ரல் என்ட்ரி. அந்த லேட்ரல் என்ட்ரிலேயே பார்த்தோம் சிராக் பாஸ்வான் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, இது பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வயதில் சிறியவராக இருந்தாலும் சீறி பாய்ந்து ஒரு கம்பீரமான ஒரு குரலை வெளிப்படுத்தினார். அதனுடைய நீட்சி அதுக்கப்புறம் மற்றவர்களும் அது தப்பு அப்படி. இப்போ இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. கூட்டணியில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா ஆட்சி போயிடும், பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு பயப்படுறதை நம்ம கண்ணால் பார்க்குறோம். அப்போ ஒரு விஷயத்தில் என்னன்னா, கடந்த இருந்த பாஜகக்கும் இன்றைக்கி இருக்கிற பாஜகக்கும் நம்ம அதிக நேரத்தில் நம்ம பேசின சப்ஜெக்ட் தான் இது. முன்ன மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி சட்டங்களை போட முடியாது. எனக்கு என்ன தோணுதோ நான் அதை திணிப்பேன், நீங்கள்லாம் வேறு வழியே இல்லாமல் அதை ஏற்றுக்கணும், அது சட்டம் ஆயிடுச்சு அப்படின்ற அந்த அரசியல் என்பது இனிமேல்ட்டு நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அப்போ ஆல்ரெடி நிதிஷ் அவர்களும் இப்போது அந்த பிரச்சனையை ஏற்றுக்கிட்டு வக்ஃபு அதாவதுங்க, இப்போ இதுக்கு நடுவில் வக்ஃபு சட்டம் நிறைவேறாமல் போகுது அப்படின்றதை தாண்டி ஃபோனில் செயலி மூலிமா நமக்கு என்ன வருது செய்தின்னா, கிட்டத்தட்ட வக்ஃபோட சொத்துக்கள் இத்தனி மடங்கு உயர்ந்திருக்கு இத்தனி வருஷத்தில். அப்போ இந்துக்களே உங்களுக்குன்னு ஒரு இடம் கிடையாதா, இது இந்துக்கள் நாடு வராதா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. இது ஒரு செய்தி நம்ம காணொலியில் நமக்கு வருது. இதே நேரத்தில் பத்திரிகையில் நம்ம ஒரு செய்தி படிக்கிறோம். என்ஐஏ விசாரணை பண்ணுறாங்க, ஒரு சிலர்களை கைது செய்கிறாங்க. கைது செய்யும்போது அவங்க மீது என்ன குற்றம் வைக்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாமிக் ஸ்டேட் வரணும், இது ஒரு இஸ்லாமியருக்கு உகந்த மாதிரி ஒரு ஆட்சி வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க நாட்டு மக்கள்கிட்ட ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு சில நேரத்தில் தீவிரவாதவாதிகளோடு அவங்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னையே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் இதை ரெண்டுத்தையும் ஒரே பார்வையாக பார்க்குறேன். ஒரு சைடு மதத்தை அதாவது இந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு வன்மத்தை நீங்கள் கட்டமைக்கிறீங்க. அதாவது வக்ஃபு நிலம் உங்களுது, அதாவது வக்ஃபு நிலமும் மக்களுது, கோயில் நிலமும் மக்களுது. மக்களில் நீங்கள் சாதி ரீதியாக மத ரீதியாக நீங்கள் பிளவுபட்டிருக்கீங்க. அப்போ இந்தியரோட சொத்து இந்தியா கிட்ட தான் இருக்குது. இது லட்சத்தீவு இடம் மாதிரி இது இலங்கைக்கு தாரவாக்க கொடுக்கப்படவில்லை. அப்போது ஆமாம் கச்சத்தீவு பிரச்சனை போல் இது இலங்கைக்கு தாரவாக்கை கொடுக்கப்படவில்லை. அப்போது இது இந்திய நாட்டு மக்களோட சொத்து இந்தியர்கள்கிட்ட இருக்குது. அது இப்போ வக்ஃபோட பிரச்சனை என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு தான் நல்லது செய்யணும் கொள்ளணும் அப்படி ஒரு சட்டம் இருக்குமே, ஆனால் அதை நீங்கள் மாற்றி பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் செய்யலாம். இப்போது நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோயில் இருக்கிறார், அப்போ அந்த காசை எடுத்து நீங்கள்
அதில் வரவுடைய வருவாயை எடுத்து நீங்கள் ஊருக்கெல்லாம் அன்னதானம் போடும்போது அப்போ வந்து இவருக்கு அவருக்குன்னு போகாது. இல்லை ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நீங்கள் மாரியம்மன் கோயிலில் சமயபுரத்துலேருந்து நீங்கள் காசு எடுத்து திருச்சியில் அரசு நிர்வாகத்துக்கு சார்பாக பள்ளி கட்டடம் கட்டுறாங்க. இதற்கு வந்து சமயபுரம் கோயிலேருந்து நன்கொடை போகுது அப்படின்னா, இப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சிறுபான்மையினரும் படிப்பாங்க, பெரும்பான்மையினரும் படிப்பாங்க, எல்லா மதத்தினரும் படிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பொது காரியம் ஆகிடுது. அந்த மாதிரி பொது காரியமாக அதை மாற்றினாவே போதும். இல்லை, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியிலையும் சரி ஒரு மாற்றம் வந்திருக்கு வக்ஃப் விஷயத்தில். அப்போல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. பாஜக பண்ணும்போது தான் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு எதிர்க்கிறாங்க. இல்லைங்க, இவங்க பொழுதுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தானே தலையிடுறாங்க. நீங்கள் நானே கேட்குறேன்னா, மொத்த ஒரு நாட்டினுடைய இடத்துல பரப்பளவில் வக்ஃபுனுடைய கையில் இருக்கிற இடங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 0.5% தாளாது. காடுகள் பெருசாக இருக்குது. அதனுடைய வளமே பார்த்திங்கன்னா 21%, 23% தான் இருக்குது. நமக்கு வந்து காடுகள் வந்து 40 விழுக்காடு இருக்கணும் அப்படின்றது ஒரு பொருள். காடுகளோட இடத்த பற்றி, காடுகள் நல்லா பெருசாக்கணும், மழைக்காடுகள் வரணும், இன்னும் தண்ணி நல்லா வளம் வரணும், மக்களுக்கு வாழ்வாதாரம் மேம்பாடுனா காடு செழித்தால் நாடு செழிக்கும்ன்றது பழமொழி அல்ல, அது உண்மை. அதை பற்றிலாம் நாங்கள் எதுவும் பேச மாட்டோம். ஆனால் இந்த 0.51% இருக்கிற இந்த இடத்த வைத்து ஒட்டுமொத்த இந்திய ஜாகிரபிக்கல் ஏரியாவுக்கும் நாங்கள் அரசியல் பண்ணுவோன்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணுறீங்க. இயற்கை வளத்தை பாதுகாக்கிறது தான் ஒரு முக்கிய கடமையாக இருக்கும். தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ ஏரி, கண்மாய், கால்வாய், குட்டை, நிலத்தடி நீர் இதெல்லாம் பாதுகாக்கும். இது தலையாய கடமை. இதில் எவ்வளோ இடங்கள் வந்து திருடப்படுகிறது, ஆக்கிரமிப்பில் இருக்குது, இல்லை அதை வந்து ஆட்டையை போட்டு எடுத்து கட்டடம்லாம் கட்டுறாங்க. அதிலெல்லாம் வந்து ஒரு பாஜக வந்து ஒரு தீவிரத்தன்மை, ஒரு ஸ்திரத்தன்மை காட்டுதா? இல்லை. அப்போ வக்ஃபு அப்படின்னு வரும்போது அப்போ உங்களோட அந்த காழ்ப்புணர்ச்சி தான் அங்கே அதிகமாக தெரியுது. அப்போது இது வந்து ஒரு சிறிய பிரச்சனையே இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய, அது ஃபஸ்ட்டு பிரச்சனை இல்லையானே தெரியல. எல்லா இடத்துலையும் திருடுறவங்க இருப்பாங்க. அது வக்ஃபு சொத்தாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயில் சொத்தாக இருந்தாலும் சரி, ஈஸ்வரனோட கோயில் சொத்தாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு சர்ச்சாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் சர்ச்சு கூட எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 அமைப்பு இருக்கும். ஒரு தேவாலயத்தோட ஒரு சொத்து இருக்குன்னா இந்த சொல்லுவார், இல்லை அந்த பிஷப் இருந்தப்போ அவர் எங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டார், இல்லை அதுக்கப்புறம் ஒரு பாதிரியார் வந்தார், அவர் இது எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மதத்துக்குள்ளே இருக்கிறவங்க 2 பேர் வந்து அந்த இடத்துக்கு சண்டை போடுறதுன்றது இருக்குது. இப்போ அந்த இட பிரச்சனைன்றது எப்போவுமே இருக்குது. அதுக்குள்ளே அரசாங்கம் போயிட்டு தலையை விட்டு இதுதான் நாட்டினுடைய மிகப்பெரிய பிரதான பிரச்சனை என்பது போல் அவங்க காட்சி தராங்க. அதுதான் வந்து இது என்ன மாதிரியான அரசியல்னு எனக்கு புரியல. நான் சொன்ன இந்த பெரிய பிரச்சனை இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் அவங்க செவி சாய்ப்பது கிடையாது. அதற்கெல்லாம் வந்து அவங்க சரி செய்கிறது. ஆனால் இந்த மாதிரி சிறிய பிரச்சனை, இப்போது அம்பானி அதானிக்கு நிறைய இடம் கொடுக்குறோம் இல்லையா? யார் விட்டு இடம்? பொதுமக்கள் இடம். எங்கேருந்து நிறுவனத்துக்கிட்ட, பொது நிறுவனத்துக்கிட்டேருந்து எடுத்து 999 வருஷம் இல்லை 99 வருஷம் இந்த மாதிரி தான் லீஸ் கொடுக்குறீங்க. அப்போ இந்த இடம்லாம் இவ்வளோ இடம் வந்து பொதுமக்களோட சொத்து தூக்கி அம்பானிக்கும் அதானிக்கும் போதே, இல்லை தனியார் நிறுவனத்துக்கு போதே, அதெல்லாம் எதிர்த்து நீங்கள் பேசுவீங்களா? அதுக்கெல்லாம் மீம்ஸ் போடுவீங்களா? அதுக்கெல்லாம் வீடியோ அனுப்புவீங்களா? நான் கேட்குறேன். இவங்களோட இடம் எவ்வளோ இருக்கும் இருந்தால்? ஒரு வேளை நான் சொன்ன மாதிரி 1% கிடையாது. அவங்களோட நிலம் எடுத்தால் எத்தனை மடங்கு இருக்கும்? ஏக்கரா இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இதை ஒண்டி வச்சு அரசியல் பண்ணுறீங்க, பாக்கி ஒரு சில விஷயத்தை நீங்கள் கடந்து போகிறீங்க, இல்லை வெற்றி வியாபாரம் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இதுதான் சொல்கிறேன். இவர்களோட அந்த அரசியல் தன்மை இருக்குது பாருங்கள், அதுதான் வந்திருக்கு. இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இதை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரவேற்பு. இந்த சட்டமானது இப்போதைக்கு தற்காலிகமாக அது இன்னும் நகராமல் நிற்கிது. அது வந்து கூட்டணி ஆட்சிக்கு கிடைக்கிற ஒரு வெற்றி. ஒன்றிய அரசு பதவியேற்று ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது. முதல் கூட்டத்தொடரில் இயற்றப்பட்ட சட்டங்களே நிறைவேற்ற முடியாமல் ஒரு நிலை பாஜகவுக்கு இருக்குல்ல, அவங்க இதை எப்படி பார்ப்பாங்க? இல்லை, அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலெல்லாம் ஜெயிச்சு எவ்வளோக்கு தேர்தலில் ஜெயிக்க முடியுமோ ஜெயிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. வேறு எங்கெங்கெல்லாம் பை எலெக்ஷன் வருதோ அங்கெல்லாம் ஏற்று, இல்லை வேறு எதனா கட்சிகள் கூட்டணிக்கு வருதான்னு பார்ப்பாங்க. இல்லைனா யாரெல்லாம் இந்த மாதிரி எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்களோ அந்த கட்சிகளை உடச்சி அதில் இருக்கிற எம்பிக்களை இங்கே தூக்குறதுக்கு இந்த மாதிரி வியூகங்கள் அமைப்பாங்க. இது ஏதோ புதுசாலாம் கிடையாது. இது கடந்த காலத்தில் அவங்க பண்ணாங்க, இனிமேல்ட்டு இதை பண்ணுவாங்க. அவங்க தொடர்ந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சிவசேனா என்ன காரணத்துக்காக உடைச்சாங்க? கூட இருந்தால் தலைவலியாக இருக்குது, கொச்சலாக இருக்குது, அதனால் உடச்சிட்டு நமக்கு வேணுன்றவங்களை எப்படிக்கா கொண்டு வந்துட்டோன்னா, ஏப்போ ராமங்க எதிர்ப்போரே இல்லை, மன்றம் இதற்கு அனுமதி தளிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கார்ப்பரேஷன் கவுன்சில் மீட்டிங் மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட் ஆக்கிட்டு அவர் பாட்டுன்னு அவருக்கு வேணுன்றதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதற்கு வேண்டி தான் இவங்க பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து அதை தொடருவாங்க. ஒருவேளை காங்கிரஸ் கட்சியோ இந்திய கூட்டணி கட்சிகளோ வந்து இந்தமாரி வரக்கூடிய இந்த ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் சீரியஸாக எடுத்து ஜெயிக்க என்ன ஆகிடும்னா, இந்த எதிர்ப்பு என்பது ஜாஸ்தியாகும். இப்போ இந்த எதிர்ப்பு என்பது ஜாஸ்தியாகும்போது ஒரு சாலருக்கு உண்டான ஒரு திட்டம்
அப்படின்னு வரும்போது அந்த திட்டம் வந்து இது மாதிரி நிலுவையில் வரும், இல்லை பாதிப்புக்குள்ளாகும். அப்போது அது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது. இப்போது உண்மையிலே ஒரு சத்தியமான ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரதமர் அறிவிக்கிறாரு, இல்லை ஒரு சட்டம் கொண்டு வர வச்சுக்கோங்களேன், அந்த சட்டத்தை எதிர்க்கிறதுக்கு எதிர்க்கட்சிகள் பயப்படுவோம். ஆனால் இந்த சட்டம் வந்தால் இந்த சட்டத்தை நம்ம நம்ம எதிராளி ஆகிடும், இதில் வேறு எப்படி குட்டக்கலக்கம் பண்ணலாம், இல்லை இது வேறு எப்படி இதை தடுத்து நிப்பாட்டலான்னு பார்ப்பாங்க, ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக. பட் ஆனால் அந்த சட்டத்தை வந்து அவங்களால கம்ப்ளீட்டாக தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ கருப்பு பணமே ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு தான் பண மதிப்பீடு கொண்டு வந்தாங்க, சொல்லப்பட்ட நோக்கம் அது. ஆனால் கடைசியில் என்னாச்சு, மக்கள் தான் கஷ்டப்பட்டாங்க, மக்கள் தான் பாதிப்புனாங்க. கருப்பு பணம் சேர வேண்டிய இடத்துல அழகாக 2000 நோட்டாக சேர்ந்துச்சு. அப்புறம் 2000 நோட்டு எல்லாம் சேர்ந்து எல்லாம் மங்களம் பாடி முடிச்சதுக்கப்புறம் அந்த நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு அடுத்து பழைய நோட்டுக்கு போயிடுச்சு. அப்போது அதிகாரம் இருக்குன்றதுனால எதையோ ஒன்று செய்யணும். அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய பாதிப்பு என்ன வரும், இது எங்கே எடுத்துகிட்டு போய் நிறுத்தும் மக்களை அப்படின்ற அந்த தொலைநோக்கு பார்வையெல்லாம் இந்த அரசிடம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய கொடியை அறிமுகப்படுத்தினார். அறிமுகம் பண்ணதுலேருந்தே அது பல்வேறு சர்ச்சைகளை சந்திக்க, அந்த கொடியை வந்து கலர் முதற்கொண்டு அதில் இருக்கிற சின்னங்கள் முதற்கொண்டு ஒவ்வொருத்தரும் அது என்னுடையது, நான் வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லி புகார் வரைக்கும் போயிருக்கு. இறுதியாக விஜய் கொடியை கூட மாற்ற கூட முயற்சிப்பாருங்கிற லெவலுக்கு சமூக வலைதளங்களில் எழுதுகிறாங்க. இந்த கொடி குறித்தான சர்ச்சை, விஜயுடைய மனநிலை, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒரு சர்ச்சையெல்லாம் இல்லை. ஒரு படம்னு எடுத்திங்கன்னா ஃபைட் இருக்கும், சாங் இருக்கும், காமெடி இருக்கும். இது காமெடி இப்போ நடந்துகிட்ருக்கிறதுலாம். ஏன் இதை நான் வந்து காமெடின்றேன்னா, செய்தி நிறுவனங்கள்லேயே செய்தி சேகரிக்க போன நிருபர்களுக்குள்ளே குழப்பம். ஒருத்தர் சொல்கிறாரு இது வந்து மெரூனு, இன்னொருத்தர் சொல்கிறாரு இது சிவப்பு அப்படின்னும்போது, நம்ம இந்த ஏஷியன் பெயிண்ட்டு நேரலாக் பெயிண்ட் வரும் பாருங்கள், இதெல்லாம் நடக்குது. அந்த ஷேடெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு வச்சு பார்க்குறாங்க செய்தி நிறுவனத்தில். நான் இது வந்து செரி ரெட்டுண்ணே, நான் இது வந்து ஆப்பிள் ரெட்டு, ஐயோ இது வந்து பாருங்கள் இது வந்து மெரூன், இது வந்து இந்த குங்குமம்லாம் வைப்பாங்களா அந்த கலரு, குங்குமத்தை குறிப்பிட்றாருன்னும் போது இன்னொரு படித்த தம்பி ஃபுட்பால் ஜெர்சி போட்டுன்னு அவன் ஓடி வந்து ஐயோ இது ஃபுட்பால் கலருங்க, ஸ்பெயின் கொடி இது அப்படின்றாப்புல. அப்படி சரி, அது அப்படி கலரில் இந்த பிரச்சனைன்னு பார்த்தா நடுவில் வச்சுக்கிற பூ, அந்த பூவில் பார்த்தா பாதி பேர் அது வந்து வாகை மலர்ன்றாங்க. இந்த மலரை தான் வந்து தமிழக அரசு சொல்லுது, இதை தான் பாடநூலில் வச்சுருக்கிறாங்கன்னு ஒரு பாதி சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறார் ஐயோ நாங்கள் அதெல்லாம் வைக்கல, இது தூங்கு மூஞ்சி பூ, இதுக்கும் வாகை மலருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இன்னொரு பாதி. அதுக்கப்புறம் அந்த இருக்கிற நட்சத்திரம் அது கணக்கு என்னென்னா அது இன்னும் வரல ஃபுல்லாக. அதில் வந்து ஒரு 3-4 நட்சத்திரம் கொண்டு ப்ளூ கலர் பெயிண்ட் வச்சுக்கிறாங்க. அது ஏன்னு அதுவும் தெரியல. அது கேட்டால் விவிலியத்தோட சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறாங்க. இந்த பேய் படம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செவுத்தில் வந்து ஒரு விஷயம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பேயை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க போய் பார்த்தோன்னே இது என்ன தெரியுதுன்னு பார்த்தியா, அவனே அவங்க ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லுவாங்க. அப்பொழுது சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு சொல்லப்பட்ட பொழுது இது மாதிரி தான் சிலுவையில் அரைத்தார்கள், இது மாதிரி தான் இது பண்ண, அந்த மாதிரி அந்த ஒரு கதை மாதிரி அப்படி ஒன்று போகுது. சரி ரைட்டு, நம்ம கண்ணுக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியுது 2 யானை தான் தமிழர்கள் வந்து இந்தியாவில் எல்லாருக்கும் பிடிக்கும். இஷ்ட தெய்வதமாக பார்க்கலாம் யானையை, விநாயகராகவும் பார்க்கலாம், இல்லை ஒரு காட்டினுடைய ஒரு அதிபரி. காடு செழித்தால் நாடு செழிக்கணும், அதுக்கு யானை நன்றாக இருக்கணுன்றது ஐதீகம். அது வன தேவதை சட்டமாகட்டும், இல்லை வனவிலங்கு பாதுகாப்புகள் அந்த கன்சர்வேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த யானையாச்சு பார்க்கலாம். பார்த்தா யானை கிட்ட போய் பார்த்தா காது வந்து பெருசாகுது. ஆப்பிரிக்கா யானை, ஐயோ இது இந்திய யானையாக கிடையாது, ஆசிய யானையாக கிடையாதுன்றாங்க. அப்போ நான் இதெல்லாம் வைக்கிறது பார்க்கும்போது இது வந்து ஒரு சர்ச்சையாக இல்லாமல் இது வந்து எனக்கு வந்து ஒரு காமெடியாக இருக்கிறது. அப்போ காமெடி டைம் போயிட்டுருக்கு. சரி இதுதான் எப்படி போகுதுன்னு பார்த்தா அன்றைக்கி அமைச்சரவை மாற்றோன்னு அந்த செய்தியையும் மக்கள்கிட்ட ஃபுல்லாக போய் செய்தாமல் விட்டாச்சு. சரி விஜய் அவர்கள் ஆச்சு எதுனா இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பார்னு பார்த்தா அவர் வந்து பேசுங்க இன்னும் பேசுங்க, அந்த விளம்பரம்லாம் வரும்போது இல்லை மாநாடு நடத்தும் போது விளக்கம் கொடுப்பேன். எதுக்கு கொடி சம்பந்தமான உங்களுக்குள்ள குழப்பத்தை வந்து நான் வந்து மாநாடு நடத்தும் பொழுது தெளிவாக இப்போது வந்து அதாவது இப்போ எங்கள் பிரச்சனை இல்லை, நாங்கள் சுங்க வரி கட்டுறது, தண்ணி வரி கட்டுறது, மத்திய அரசுக்கு பெட்ரோல் டீசல் விலை கட்டுறது, கேஸ் விலை 900 ரூபா ஏறி நிற்கிறது, அதுக்கப்புறமா இந்த ஒரு அரிசி பருப்பு வாங்கினோன்னா விலைவாசி பிரச்சனை, பேங்க் வந்து எங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுக்கிறது, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபீஸு கட்டுறது பிரச்சனை இல்லை, எங்கள் வாழ்வாதாரம் பிரச்சனை இல்லை, சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்குது அது பிரச்சனை இல்லை, நாய் கடித்து குழந்தைகள் சாகுறாங்க, பாம்பு கடித்து வேலைக்கு போகிற விவசாயிகள் சாகுறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் சரி ஓகே ரைட்டு, உங்களுக்கு இதெல்லாம் சின்ன பிரச்சனையாக தெரியுதா, நாட்டு மக்கள் பிரச்சனை, அட்லீஸ்ட் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை, பெரிய பிரச்சனை பஞ்சாயத்துலாம் இருக்குது, அதெல்லாம் இல்லை. இப்போ எங்களோட ஒரே பிரச்சனை வந்து இந்த கொடியோட டீட்டெயில்ஸ் என்ன, இதுக்கு தான் நாங்கள்லாம் தமிழர்கள் வந்து 6 கோடி தமிழர்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் இதை எப்போ சொல்லுவார் ஐயா, ஒரு மாதம் கழிச்சு சொல்லுவார். ஜிமிக்கி கமல் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடி முடிச்சு அதுக்கப்புறம் இவங்க சொல்லுவாங்க. அது வரை நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவதுங்க ஒரு கொடியை காட்டும்போதே மூவண்ண கொடியா இருவண்ண கொடியா, கொடிக்கு பின்னாடி என்ன கொள்கை, என்ன கூட்டணி, என்ன கட்சி, இதனுடைய நிலைப்பாடு என்ன, எதையுமே சொல்லாமல்
ஏதோ வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு ஒரு டீசரை வெளியிடுற மாதிரி கொடியையும் வெளியிட்டுட்டு அரசியலை குறைவாக பண்ணிவிட்டு சினிமாவை அதிகமாக காட்டிவிட்டு அந்த பாட்டு கூட பாருங்கள் பூரா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வர மாதிரி இருக்குது. அது எங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் கூட பாகுபலி பாட்டு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் பார்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா பாகுபலி பாடல்கள், அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது அதுவும் கிடையாது. இது ஏதோ இந்த சுட்டி டிவிக்கும் இதுக்கும் ஏதோ அந்த கார்ட்டூன்லாம் வரும் பாருங்கள். அந்த அங்கே ஒரு 2 யானை நிற்கிது, இங்கேருந்து ஒரு 2 யானை போகுது. அது வந்து அந்த யானை தூக்கி போட்டு மிச்சிட்ருக்கு. இவர் தான் போய் அந்த யானையை அடைக்குவார்னு பார்த்தா இவர் இறங்கலை, யானை தான் போய் அடிக்குது. அப்புறம் யானை அடிச்சுட்டு அவங்கள காயப்படுத்தி விட்டு அந்த யானைகளை தோல்வியாக்கி விட்டு அந்த யானைகள் வந்து இவருக்கு வணக்கம் சொல்லுது. யாருன்னு பார்த்தா சில்லவுட்டில் ஐயா விஜய் அவர்கள். அது மக்களோட ஒன்றி போகாத ஒரு பாடல், வைர வரிகள், அருமையான வரிகள். அந்த பாட்டுக்கு வசனகர்த்தாக்கோ வரி எழுதினவருக்கு எனக்கு எந்த விதமான இல்லை. ஆனால் காட்சி ஸ்க்ரீன் பிளேன்றது ரொம்ப முக்கியம். என்னங்க ரயில் ஆக்சிடெண்ட் நடக்குதுங்க, 300 பேர் 150 பேர் எவ்வளோ பேர், 9 ரயில் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. மணிப்பூர் பற்றி எரிஞ்சிருக்கு. திருச்செந்தூர்லேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி, சென்னை, அதுக்கப்புறம் திருநெல்வேலி எல்லாம் வெள்ள பாதிப்பில் நிறைய பேர் நம்ம இறந்தாங்க. அதுக்கப்புறம் விவசாய நிலம் இன்னமும் பிரச்சனை. இன்றைக்கி காலையில் கூட டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் வந்துட்டு திருப்பி மேகதாது பிரச்சனையாகுது, காவேரியில் வந்து வர தண்ணி என்ன ஆகுமோன்னு இந்த மாதம் செப்டம்பர் மாதத்துக்கு வந்து ஒரு 37 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும், இது உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அதிகாரிகள் வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்கிறாங்க. அப்போது நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பார்த்தீங்கன்னாவோ இந்தியாவை பார்த்தீங்கன்னாவோ அரசியல் பிரச்சனைகள், மக்கள் தேவைகள் அன்றாடம் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு அளவில் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே போடாமல் எல்லோரும் இப்படி கை தூக்கி நிற்கிறது, விஜய் அவர்கள் போனால் தொடர்றது. அப்போது என்ன காட்ட வரீங்க நீங்கள்? அந்த பாடல்களில் பாருங்கள், எல்லாருமே நல்லா போஷாக்காக தெம்பாக இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இந்த ஆபரணம்லாம் போட்டுட்டு. எங்கே கடலூர் போய் பார்க்க சொல்லுங்கள், இல்லை இந்த சாராய சாவெல்லாம் நடந்தது இப்போ இல்லை வேங்கை வயலெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் மக்கள் அப்படி தான் சந்தோஷமாக மங்களகரமாக டெய்லி நல்ல ட்ரெஸ்ஸு பளிச்சுன்னு வெளிச்சமாக அப்படி தான் இருக்கிறாங்களா? அதுக்கப்புறம் சரி, துப்புரவு தொழிலாளர்கள் வச்சு அது ஒரு ஷாட் இருக்குது, ஆட்டோ ஓட்டுறவங்களை வைத்து ஒரு ஷாட் இருக்குது. ஆட்டோ ஓட்டுறவங்களாம் நீங்கள் கேளுங்க, கூப்பிட்டியப்பா கேஸ் விலை எவ்வளோ, ஆட்டோ கேஸ் எவ்வளோ, பெட்ரோல் டீசல்லாம் கட்டுப்படி ஆகுதான்னு கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். இல்லை ஜிஎஸ்டி கட்டி டயர்லாம் மாற்றுறீங்களே நல்லா இருக்கான்னு கேட்டு பாருங்கள். அப்போது வரியை பற்றி இல்லை, வியாபாரத்தை பற்றி இல்லை, வாழ்வாதாரத்தை பற்றி இல்லை, விவசாயத்தை பற்றி இல்லை, தண்ணி பிரச்சனை பற்றி இல்லை, மாணவர்கள் கல்வி பிரச்சனைலாம் நிறைய இருக்குது, நீட்டிலேருந்து எதுவுமே உங்கள் பாடல் இல்லையே. என்ன சினிமா பாட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதை எதுக்கு அன்றைக்கி கொடியோடு வச்சிங்க? அதை நீங்கள் இன்னொரு நாள் தனியாக நேரு ஸ்டேடியத்தில் நடிகைகள்லாம் கூப்பிட்டு அன்றைக்கி நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாமே. அப்போது அரசியல் வரீங்க அப்படின்னா நல்ல தரமான அரசியல். நான் விஜய் அவர்கள் மீது இந்த விமர்சனம் எல்லாமே ஆக்கப்பூர்வமான விமர்சனம், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை அந்த விமர்சனம் தேவைதான். நாங்கள் ஒன்றும் வாங்கன்னு சொல்ல, நீங்கள் தான் வரீங்க. இருக்கிற ஒரு நடிகர் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி அவரை நம்பி இருக்கிற இளைஞர்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வராரு. வரும்போதே இவ்வளவு விமர்சனங்கள் தேவையான நான் சொல்கிறேன். நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு 2-3 பேர் யூடியூப்பில் பேசுகிறவங்கலாம் ரைட்டுங்களா, அவங்க பாட்டுன்னு நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் தான் நீங்களாம் முசுப்பேற்றி விட்டு பேசி எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இது தேவையா? அறிஞர் அண்ணா பத்திரிகையாளராக இருந்தார், அவருக்கு இதெல்லாம் தேவையா? இப்போ நம்ம நண்பர் சேலத்தில் வந்துட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, இயற்கை ஆர்வலர் மனுஷ் இருக்கிறாரு, அவருக்கு தேவையா? அவர் எதுக்கு போய் ஜெயிலு பார்க்கணும்? என்ன கேட்டார் பியூஷ், எப்போ சேலத்தில் இருக்கிற மலையை குடையாதீங்க, மண் வளத்தை திருடாதீங்கன்னு, இதுதானே? அப்போ தேவையானா அதெல்லாம் பண்ணாதான் அரசியல் என்னன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியும். நீங்கள் பேசுகிறது, நீங்கள் பண்ணுறது அரசியலே இல்லை, சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு தெரியுறீங்க. அரசியல்னால் கால் ஸ்பேடு ஸ்பேடு. ஐயா நீங்கள் பண்ணுறது மக்கள் விரோத செயல், இதை நிப்பாட்டவில்லை என்றால் இதை எதிர்த்து போராட்டம் செய்வேன். இப்போது கல்லர்களோட அவர்களுக்கு என்று ஒரு கம்யூனிட்டி ஸ்கூல்ஸ்லாம் வந்து அறிவித்தாங்க. இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது, பல வருஷங்களாக இருக்குது. ஏன்னா அந்த பிரேமலை கல்லர் சமுதாயத்தில் இருக்க குழந்தைகள் படிப்பதற்கு போதிய வசதிகள் இல்லை. அதனால் அவர்கள் குழந்தைகளை வந்து மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் வரும். சமீபமாக ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த ஸ்கூல்ஸை வந்து மூடிட்டு அதை பள்ளிக்கல்வித்துறையோடு சேர்த்துட போகிறாங்க. இனிமேல்ட்டு அந்த மாதிரி டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிக்குன்னு என்று பள்ளிக்கூடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு 15-20 நாளாக ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இப்போது பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து விளக்கம் என்ன வருதுன்னா, இல்லை அந்த மாதிரி நடவடிக்கைலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, மறைமுகமாக இதற்குண்டான வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கசியப்படும் செய்தி. அதிமுகலாம் வந்து இப்போது ஒரு போராட்டம் கூட அறிவிச்சிருக்கிறாங்க மதுரையில். இவ்வளோ பிரச்சனை நடக்குது. கல்வினா பொங்கி எழுகிறவர் தானே இவர், ஃபஸ்ட்டு மார்க்கு செகண்ட் மார்க்லாம் எங்கே அதெல்லாம் சொல்லலாம்ல. இவர் கட்சி கொடியே 1 மாதம் கழிச்சு தான் சொல்லுவார்.
இவர் இந்த விஷயத்தில் இவர் பேசுகிறதுக்குள்ளேயோ ஒரு கருத்தை சொல்கிறதுக்குள்ளேயோ இல்லை அதற்கு ஆதரவோ எதிர்ப்போ ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பஞ்சாயத்தே முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்தால் என்ன, வராட்டி என்ன? நான் சொல்கிறது வந்து ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதோட போல் இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதேமாரி ட்ரைபல் ஸ்கூல்ஸ்ன்னு இருக்குது. ஆதிவாசிகள் இல்லை பழங்குடியினர் மக்களுக்கு உண்டான அந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குது. சரி, நீங்கள் மலையில் இருக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அப்போது பள்ளிக்கூடங்கள் வந்து மேலே இருக்கவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து போதிய அளவு கிடைக்கும். அடிக்கடி கரண்ட்டு போகும், இந்த ரேஷன் பொருள்கள் எல்லாமே தாமதமாக தான் கிடைக்கும், ஒரு நேரம் மழை பெய்யும், ஒரு நேரம் வெள்ளம் வரும். அந்த வாழ்வு நிலை என்பது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமாக இருக்காது, அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம குறிப்பாக சொன்னோன்னா நம்ம வந்து அது நிறைய பிரிவுகள் இருக்குது. தோடாஸ் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அரணாடான்ஸ் இருக்காங்க, குருமன் இருக்காங்க, மலைக்குருமன் இருக்காங்க, மைசாமார் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் அமைப்பு ரீதியாக சொல்கிறேன்னா, காட்டு நாய்க்கர்கள் இருக்காங்க, இருளர் இருக்காங்க. ஏன் இவ்வளவு சாதிய பேர்கள் அந்த இதில் சொல்கிறேன்னா, எண்ணிக்கையே ஒரு சில சாதியெல்லாம் வந்து 800 பேர், 1500 பேர், 8000 பேர் தான் இருக்கிறாங்க ஒரு சிலர். அப்போ அவர்கள் விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க, அவர்கள் பிள்ளைகள் படித்து மேலே வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் இவ்வளோ டெப்த்தாக இவருக்கு தெரியுமா? இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த எண்ணோட்டம் இருக்கா? நான் அதான் கேள்வி. ஒரு கொடியில் இருக்கிற கலரை சொல்கிறதுக்கு 1 மாதம் எடுத்திங்கன்னா நீங்கள் மக்களோட பிரச்சனையை புரிந்து நீங்கள் எப்போ பேச போகிறீங்க? என்னோட ஜென்யூனான ஆசை, விஜய் அவர்கள் அரசியல் பேசணும், நல்ல அரசியல் பண்ணணும், 4 பேரை நல்லா கேள்வி கேட்கணும். இப்போ ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் மோசமாக இருக்குது, இதில் லஞ்சம் வாங்கிட்டு இந்த தாசில்தார் வந்து மக்களை வந்து பாதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு ட்வீட்டு போட்டாருன்னா என்ன நடக்கும்? உடனே யார் அந்த தாசில்தார் அப்படி இப்படின்னு வந்து பேசு பொருளாகும், ஒரு விமர்சனம் வரும். அந்த தாசில்தார் அடுத்த ஒரு மாதத்துக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுவார். இல்லை ஒரு காவல்துறையில் ஒருத்தர் கையூட்டு பெறுற மாதிரி ஒரு வீடியோ வருது. விஜய் ட்விட்டர் ஹேண்டில் வந்து போடுறாரு, ஹெல்மெட்டு போடலன்னா நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்களே, ஒரு ஃபேமிலி மேன் 3 பேர் ட்ரிபிள்ஸில் போனால் நிப்பாட்டி நீங்கள் சொல்கிறீங்களே 0 ஆக்ஷன் நல்லதுன்னு, இவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அந்த தொண்டர்களோ விசிறிகளுக்கிட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஒருவேளை அது அவரோட கட்சி அளவுக்கு வந்து அதை அவர் ட்வீட்டு போடுறாரு அப்படின்னா என்ன ஆகும்? அங்கே நடக்கக்கூடிய ஒரு சிறிய தவறை அந்த நிமிடத்தில் அதை சரி செய்யலாம். பத்திரிகைகள் இதெல்லாம் செய்யுது, இந்த வேலைகளை பத்திரிகை செய்யுது. இதையே விஜயம் செய்தா எவ்வளோ மக்களுக்கு தானே நல்லது. நீங்கள் ட்விட்டு போடுறேன், அதுக்கப்புறம் நான் அப்புறமா சொல்கிறேன், அடுத்த மாதம் சொல்கிறேன், மாநாட்டில் சொல்கிறேன், ஏன் இந்த காலதாமதம்? ஏன் அப்போ என்ன பயப்படுறீங்களா? இல்லை என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை கோட்டு படம் ரிலீஸ் ஆகணுமா? இல்லை நீங்கள் இதெல்லாம் பேசினா அவங்க படம் ஓட விட மாட்டேன்னு யாருன்னா சொல்கிறாங்களா? அப்போ அவ்வளோ பயம் இருக்குன்னா என்ன அரசியல் பண்ணுறீங்க? இப்போ இதெல்லாம் வந்து அதாவது அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் ஆனால் ஒன்று, விஜய் அவர்கள் மேபி இப்படி நினைக்கிறாரோ என்னமோ, இந்த சர்ச்சைகள்லாம் இருக்கட்டும், இது என்ன சர்ச்சையிலேயே வளர்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் உழைச்சி கஷ்டப்பட்டு விமர்சனம் பண்ணி வளர்றது வேறு, ஒரு சிலது சர்ச்சையிலேயே வளர்ந்துக்கிட்டு போகும். அப்படி அரசியலை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரா என்னன்னு தெரியல. அது இயற்கைக்கு தான் வெளிச்சம். நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.